இன்றைய தினம் மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. அதில் எனக்கு முன்னால் பேசின அப்பா நிறைய செய்திகளை சொன்னாங்க. நான் மிக குறிப்பாக 2 விஷயத்த சொல்கிறேன். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு. இதை எப்படி மீட்க போகிறோம், அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குது, இதை மீட்டா யாருக்கு பலன், இதை பற்றி எதையாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன, இப்ப உண்மைக்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, இதனால தமிழக கடலோர மக்கள் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலர்கிட்ட நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல. ஏன்னா இது ஒரு அரசாங்கத்துடைய சொத்து, அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு உண்மையிலே ஒரு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொருத்தட்ட கொடுக்க கூடாது. இப்ப நிறைய திரைப்படங்கள்ல கதாநாயகர்கள் வசனங்கள் பேசுறத பார்த்திருப்பேன். என் நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு விட மாட்டேன். இவ்வளவு பெரிய ஒரு தீவு பகுதியை, அந்த தீவு பகுதி போனதுனால அங்க இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை தாரை வார்க்கப்பட்டிருக்கேன், அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்றது இல்ல. ஏன் இது ஒரு பெரிய பொருட்டா பேசப்படவே இல்லை அப்படின்னா, சாகிறது கடலோடி மக்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பூர்வகுடி, அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்க நாதி இல்லை அப்படிங்கறது யதார்த்தமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ராணுவ கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய பொருளாதார வர்த்தக ரீதியான எல்லாவற்றிற்கும் பெரிய நாடு என்று தன்னை பறைசாற்றிக் கொள்ற இந்த அரசு ஆயிரக்கணக்கான தன் சொந்த நாட்டு மக்களை, அதுவும் தன் நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட பலி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள் அடித்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம நோய்வாய்ப்பட்டு செத்தவங்களுடைய எண்ணிக்கை அரசாங்கத்திட்ட கணக்கே கிடையாது. அப்போ சொந்த நாட்டு மக்களை இந்த மாதிரி கொன்றொழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இந்த இலங்கையினுடைய கடற்படை நகர்த்துகின்ற நிகழ்வு இந்த 2 நாடுகளுக்குமான கடல் எல்லை பிரிவு இருக்கு அப்படின்னா, இதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி, ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளும் சரி ஏன் முன்னெடுக்கல அப்படின்ற கேள்வியை நாங்க தமிழக அரசுக்கும் சரி, இந்திய ஒன்றிய அரசுக்கும் சரி நம்ம வைக்கிறோம். அதான் நான் சொல்றேனே, இந்த 4 ஆண்டு காலம் பண்ணலைங்க. 4 ஆண்டு காலம் இதை பத்தி பேசவே இல்லை. கச்சத்தீவை பத்தி இந்த 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா? இப்ப தேர்தல் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. நான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது ஆடுகின்ற ஒரு யுக்தியில ஒரு வார்த்தை தான் இந்த கச்சத்தீவு மீட். உண்மையிலேயே இந்த கச்சத்தீவு மீட்டு இருக்கணும் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிருக்க வாய்ப்பு இருந்தது இல்லையா? அப்ப மீட்கல. இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கச்சத்தீவு பற்றிய ஒரு பேச்சை அவங்க எடுக்கிறதாவும் இல்ல. கச்சத்தீவு ஒரு பக்கம் இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்டுட்டா மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமானா அதுவும் இல்ல. அப்ப 2 நாடுகளுக்குமான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கணும். ஒரு சட்ட ரீதியா சொல்லணும்னாலே உலக கடல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2 நாடுகளுக்கான கடல் எல்லை 100 நாட்டிக்கல் மைல் இல்ல அப்படின்னா 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கணும். யாருக்கான மக்கள் தொகை, யாருக்கான நிலப்பரப்பு அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுமூக உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு பிரத்யேக சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்னு உலக கடல் சட்டம் சொல்லுது. அதை பத்தின சிந்தனையே இந்த 2 நாடுகளுக்கும் இல்ல. சரி, குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கூட இலங்கை அரசு என்ன பண்ணிருக்குன்னா, தமிழக கடலோர மக்களிடமிருந்து பிடிபட்ட படகுகளை கடல்ல அப்படியே மூழ்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கான முடிவும் அங்க எட்டப்படுது அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு படகு அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட சொத்து கிடையாதுங்க, பல பேரோட உயிர்னு சொல்லணும். அவ்வளவு கடன் வாங்கி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அதுதான். அப்படிப்பட்ட படகை தான் அவங்க கடல்ல எதுவுமே பண்ணாம யாருக்கும் பலன் இல்லாம மூழ்கடிக்க போறன்றாங்க. ஒவ்வொரு முறையும் இங்க சிறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்ப புதிதா என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அபராதம் 48 லட்சம், 50 லட்சம், 1 கோடி ரூபாய் வரை, 2 கோடி ரூபாய் வரைக்கும் அபராத தொகை விதிக்கிறாங்க. இதை பத்தி இந்த அரசுகள் இதுவரைக்கும் பேசப்படவே இல்லை. காரைக்கால் மாவட்டத்துல 2 பேரை சுட்டு அவங்களுக்கு காயம்பட்ட நிலைமையோடு அங்க இழுத்துட்டு போனாங்க. இது நாள் வரைக்கும் அவர்களுடைய நிலைமை அங்க என்னவா இருக்கு, மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க நல்லா இருக்காங்களா, பேசுறாங்களா, அவங்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள், அவங்களுக்கு தேவையான பணிகள். ஏன்னா அவங்க தனியா என்ன போயிட்டு கழிவறைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கு, காலில் குண்டடிப்பட்டு யார் அவங்கள பராமரிச்சுக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க, அவங்க எப்ப விடுதலை செய்யப்படுறாங்க, எதுவும் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு முறையும் ராமேஸ்வரம் மீனவர்கள், ஒவ்வொரு முறையும் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள், ஒவ்வொரு முறையும் காரைக்கால் மீனவர்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள், இப்படி பேர் தான் சொல்றாங்களே தவிர இதற்கான நிரந்தர தீர்வு என்ன எட்டப்படும் அப்படிங்கிறது இல்ல. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒட்டுமொத்த குரலாவே நான் சொல்றேன். ஒரு காலகட்டத்தில் நமக்கு சாராய விற்பனை தான் இந்த நாட்டினுடைய பெண்களுடைய பாதிப்புகளுக்கும் அவலங்களுக்கும் காரணம் சொன்ன இந்த அரசுக்கு 4 ஆண்டு காலம் இதை பத்தி நான் உணர்வே இல்லையா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அடிச்சு 100 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் நாங்க களவாண்டு வச்சிருக்கோம்னு அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ஆய்வு நடத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான வாழ்வாதாரம் முற்று முழுவதுமா போகுது.
100 நாள் வேலை திட்டத்துல சம்பள உயர்வுங்கிறாங்க. இங்க ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கும்போது 100 நாள் வேலை திட்டத்துல பெண்களுக்கு எப்படி நீங்க கொடுக்க போறீங்க? இதை யாரை ஏமாற்றுவதற்காக சொல்றீங்க? அது இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் இந்த அறிவிப்பு வெளியில வரும். நாங்க என்ன சொல்றோம், இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுங்களேன், எங்களுக்கு செலவு மிச்சமாகும். பேருந்துல பெண்களுக்கு இலவசம், சரி அடிப்படை பெண்கள் வேலைக்கு போறாங்க, சரி இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பெண்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. பேருந்து கட்டணத்தை இலவசமா கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கணவர் ஒரு குவார்டர் குடிக்கிறாருன்னு வச்சுப்போமே, 2 வேலைக்கு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த பாட்டில் செலவு எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் செலவாகுது. 30 நாள் எவ்வளவு ஆச்சு? 15,000 ரூபாய் ஆச்சு. இந்த 15,000 ரூபாய் அரசாங்கம் அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கிட்டு மாசத்துக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து சரி கட்டு. இந்த சரி கட்டுதலே தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் போகுமா? கிட்டத்தட்ட மத்திய அரசு ஏங்க நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கல, மாநில அரசு கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு காசு கொடுக்கலன்ற. இவங்களை உங்களுடைய அரசு மேம்படுத்துவதற்கு விவசாயத்தை மேம்படுத்தலாம், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தலாம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கூட்டலாம். இது போன்ற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறத பத்தி இவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை. அது இல்லாம இவங்களே மது விற்பனை மையங்கள், அதாவது சாராய தொழிற்சாலைகளை வச்சிருக்காங்க, அதுக்கு காசு வரணும், இவங்களே மதுக்கடையில நடத்துறாங்க, பிறகு இவங்களே வந்து மூடணும்னு சொல்லுவாங்க. இந்த நாடகங்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படியே நீண்டு கொண்டு இதனால பாதிக்கப்படுறது யார்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான். இப்ப நீங்க புதுசா பாக்குறீங்களா, இனிமே அறிவிப்புகள் வரும் பாருங்களேன். இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, இது 2500 ரூபாயா கொடுப்பாங்க. ஆனா 1000 கடை கூடுதலா இன்னும் கொஞ்சம் திறந்து அந்த காசை திரும்ப ரிட்டர்ன் எடுப்பாங்க. உங்களுக்கே தெரியல, பொங்கல் நேரம் தீபாவளி நேரங்களை பாத்தீங்கன்னா ஒரு நாள் வசூல் 550 கோடி 1000 கோடி எங்க இருந்து வருது அந்த காசு? அவங்க சுருக்கு பையில வச்சிருக்க பணம் தான் அங்க வருது. ஒரு நாள்ல 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்க முடிய அளவுக்கு சாராய விற்பனை ஒரு அரசு நடத்துது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு? நேற்றைய தினம் செய்தி பாக்குறோம், பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மரத்தடியில உட்கார்ந்து பிள்ளைங்க படிக்குது. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலையங்களுடைய நிலைமையா இருக்கு. ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா காசு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப இலவச திட்டங்களுக்கு எங்க இருந்து காசு வரும்? அடிப்படை தேவை கல்வி, மருத்துவம், சாலை, குடிநீர், இதை கூட செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசு? மத்திய அரசுக்கு நம்ம ஒண்ணு சொல்றோம், நாங்க ஒண்ணு உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க, சாப்பிட வழி இல்லாம நாங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். எங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமா நீங்க கொண்டு போன தொகையை, எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகையை கேட்கிறோம். இது ஏதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமான கேள்விதான். இந்த காசு வந்தாதான் நமக்கான கல்வி, இந்த காசு வந்தாதான் நமக்கான வேலை வாய்ப்பு, இந்த காசு வந்தாதான் நமக்கான அடிப்படை கட்டமைப்புனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு செய்தி. குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாவது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை கொடுங்க. இங்க சிந்திச்சு பாருங்க, உட்கார்ந்து படிக்கவே கட்டணம் இல்ல, ஒரே ஒரு மொழி பாடத்திட்டத்தை உட்கார்ந்து படிக்கவே இல்ல, இருமொழி பாடத்திட்டத்தை ஏற்று படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல மும்மொழி கொள்கை வேற, இல்ல ஓட்டப்பானையில என்னமோ சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி, அந்த மாதிரி இல்லாத ஒரு இடத்துக்கு நான் 3 விதமான மொழியை படிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை தள்ளப்படுறது. இதெல்லாம் வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. அதை மக்கள் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சு இதெல்லாம் செவிமடுத்து உடனே செஞ்சு முடிங்கன்னு மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல நீங்க சொல்லவே முடியாதுங்க. எப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க, எப்ப யாரோட கூட்டணியை விட்டு போவாங்க, தேர்தல் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்துதான் இருக்கணும். தேர்தல் வந்தால்தான் யாரும் இங்க வந்து கூட்டணிகளை வச்சு பத்தி பேசவே முடியுது. சொல்லலாம், பிறகு மறுக்கலாம், அது நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. புரியல. இது 2 விஷயங்க. ஒண்ணு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிட்ட கேட்கலாம், அல்லது யாரெல்லாம் இணைய விருப்பப்படுறாங்களோ அந்த தலைமையிட்ட கேட்கலாம். ஆமா, இது நான் மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னா என்னோட தனிப்பட்ட முடிவுன்றது என்றைக்காவது ஒரு நாள் அறிவிக்க தான் போறோம். ஏன்னா இது ரகசியமா பொத்தி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட முடிவும் இருக்கு. அதான் சொல்றேன், மக்கள் நலன் சார்ந்ததான் என் முடிவு இருக்கும். இது உண்மையிலேயே இது ஒரு மேடையில இப்படி வந்து ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து பேசக்கூடிய செய்தியா அப்படிங்கறது உண்மையிலே நல்ல சுய சிந்தனையோடு இருக்கிறவங்க, ஒரு அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி, இத்தனை லட்சம் பேர் வாக்கெடுத்து வெல்ல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்கள் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பொது வழியில பேசலாம் அப்படின்னு சிந்திச்சு பேசினாங்களா என்ன அப்படின்றது தெரியல. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் தவறுதலாகவோ அல்லது சில நேரம் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலா வந்து விழுந்துரும்.
அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் ரொம்ப யோசிச்சு பாரு பெண்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றதை ஏற்கவே முடியலங்க. அது ரொம்ப கடினமா இருக்கு. நான் மறுக்கிறதுன்றதை காட்டிலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருந்தாங்க, இப்ப துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் இதை நாங்க அருவருப்பா பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்களை அந்த கூட்டத்துல எல்லாம் எதுக்கு பேசுறாங்க, முதல்ல எப்படி இவங்க எண்ணத்துக்குள்ள அதெல்லாம் தோணுது, அது இல்லாம அதை சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்றோம் இப்படி எல்லாம் பேசிதான் நாங்க கட்சியை கொண்டு போய் சேர்த்தோன்றாரு. எனக்கு புரியல என்ன சொல்ல வரேன். இல்ல அவங்க கட்சி அதுக்கான நடவடிக்கை நிச்சயமா எடுக்கும் அப்படின்றதா. ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சியில இருந்து பதவியை விலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உரிய நடவடிக்கை நிச்சயமாக அவங்க எடுக்கணும். அதுக்கு எடுக்கிறாங்களா என்னன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சரா இருக்கிறாரா, தொடர்றாரா இல்ல மாட்டாரா, ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கு, நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் தமிழக அரசு தான் முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்கள், நான் வெளிப்படையா சொல்றேன், இது போன்ற ஆட்கள் இது மாதிரி ஒரு பொது மேடையில பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கண்டிக்கப்பட வேண்டும். 10 லட்சம் கோடிக்கு மேல் நாம் கடனாளியாக இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு எத்தனையோ முறை 2011 ஒக்கி புயலாமா தானே புயலா, தானே புயல்ல இருந்து 2023 வெள்ளத்தால் நாங்கள்லாம் மாண்டு மடியக்கூடிய நிலை வந்தபோது கூட இந்த பேரிடர் நிவாரண நிதி 36,000 கோடி கட்டுவதற்கு ஒரு 3,000 கோடி கூட கொடுக்கல. நிர்மலா சீதாராமன் பேரிடராக அறிவிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் கல்வித்துறையிலே, ஊரக வேலைவாய்ப்பு துறையிலே, மற்ற துறைகளே நம்முடைய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். 2,68,000 கோடி நிலுவை இருக்கு. இந்த 2,68,000 கோடி தரலாம் இல்ல. ஆனா எல்முருகன் பேசுறாரு ராமேஸ்வரத்தில் நாங்க 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் கோடி நீங்க கொண்டு போறீங்க? ஒரு ஆண்டுக்கு ஜிஎஸ்டியில மட்டும் 6,80,000 கோடி டெல்லி கொண்டு போறாங்க. ₹1 கொண்டு போனா 9 லட்சத்தை திருப்பி தராங்க. இந்த நிதியை தரணும் இல்லை, எங்களுக்கு நிதியை தரணும் உண்டு. இந்த சுங்கச்சாவடியில் போறான் மகிழுந்து, அதாவது கார் வாங்கும் போதே சாலை வரி கட்டுறோம், வருமான வரி கட்டுறோம், விற்பனை வரி, வாங்குற வரி, எல்லா இலவு வரியும் கட்டுறோம். எதுக்கு சுங்கச்சாவடி 40 கிலோமீட்டருக்கு ஒரு முறை? அங்க உள்ள சாலை போக்குவரத்து அமைச்சர் சொல்ற 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி. ஆனா தமிழ்நாட்டில் 40 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி. இப்ப நீங்க கண்ணால பாருங்க, வாகை குளத்துல ஒரு மாநகர எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் சுங்கச்சாவடி வைக்கக்கூடாது. திருநெல்வேலி மாநகராட்சி, தூத்துக்குடி மாநகராட்சி 25 கிலோமீட்டருக்கு எதுக்கு சுங்கச்சாவடி? மதுபான கடையை திறக்கிறதுக்கு மாநில நெடுஞ்சாலையை எடப்பாடி கிராம சாலையை மாற்றினாரு. நாங்க சொல்றோம் மக்கள் நலனுக்காக. திருநெல்வேலியை சார்ந்த மக்கள் தன்னுடைய உறவினர்கள் பார்க்க தூத்துக்குடி போகும்போது வாகை குளத்துல கப்பம் கட்டிட்டு போகிட்டு இருக்கு. தூத்துக்குடி அந்த பக்கம் நாடு கிடையாது, கடல். எதுக்கு அந்த சுங்கச்சாவடி? அதே போல மாறாந்தையில இப்ப சுங்கச்சாவடி கட்ட போறாங்க. ஏற்கனவே தேனியில 3 சுங்கச்சாவடி செயல்படாம இருக்கு. ஒரு சுங்கச்சாவடி மக்கள் புரட்சி அடிச்சு நொறுக்கிட்டு. எனவே தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய நெடுஞ்சாலை கூடாது, மாநில சாலை தான் இருக்கணும். எந்த சுங்கச்சாவடியும் இருக்கக்கூடாது. இது ஒன்றிய அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை. அதே போல கச்சத்தீவு தங்கச்சி சொல்லுவாங்க, காளியம்மா சொல்லுவாங்க, கச்சத்தீவு பற்றி எத்தனை மீனவர்களை பறி கொடுத்துருக்கிறோம். மீன் பிடிச்சு பிழைக்கத்தானே கடலுக்கு போறான் நம்ம உடன்பரப்பு. அந்த மீனுக்கு அவனே இரையாகிறானே. இப்ப பிரதமர் போனார்ல, ஒரு வார்த்தை கூட அந்த இலங்கை அதிபரோட பேசல. 1.5 கோடி பேருடைய தலைவன் நான், 8 கோடி பேருக்கு நான் தலைவன். 1.5 கோடி மக்கள் கொண்ட அந்த சின்னஞ்சிறிய நாடு, தனி நாடு, சேர சோழ பாண்டிய நாடு என்று உலகத்தில் முதல் தேசமான தமிழ்நாடு இந்தியாக்காரன்ட்டே இருக்கு. ஏன் முதலமைச்சர் வரவேற்கலன்னு கோர சொல்றான் எல்முருகன். அங்க யாரு அவரு? அவர் பேர் என்ன பேரு? இலங்கை அதிபர். சின்னஞ்சிறிய நாடு, வெக்கமா இருக்கு எங்களுக்கு. எனவே கச்சத்தீவை 77 கொடுத்த என்னுடைய சொந்த நிலத்தை, எங்க பாட்டனுக்கு பட்டா நிலத்தை மீட்டு என் தமிழ்நாட்டோடு சேர்க்கணும். அதுதான் மீனவர்களுக்கான சிக்கல். அதே போல இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு, சாதிய படுகொலை, சமூக படுகொலை, பாலியல் வன்மம், எல்லா சீரழிவுகளின் தாயாக சாய கடை இருக்குது, மதுபான கடை இருக்குது. மதுவிலக்கு கொள்கை மீண்டும் தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும். தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கைகளை வச்சு அதே போல ஆட்சி மொழி சட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்திருக்காரு. எங்களுடைய அழுத்தத்தின் காரணமா பெயர் பலகைகள் தமிழ் எழுதணும். ஆட்சி மொழி சட்டம் 1956 இயற்றப்பட்டது. இன்னை வரைக்கும் 40 விழுக்காடு கூட அரசு அலுவலகங்கள் எட்டல. ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தமிழ் வழி கல்வியை கொடுத்தா, தமிழ் உணர்வு தமிழ் மக்களுக்கு வந்தா, இங்க சாதி எது, சமயம் எது, எல்லாம் அடிபட்டு போகும். எனவே ஒப்புக்கதான். எனவே ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். தமிழ் வழி கல்வியை கொடுக்கணும். மழலையர் பள்ளி முதல் உயர் ஆய்வு வரை தமிழ் வழி கல்வியை கொடுக்கணும். இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி இன்றைக்கு இத்தனை தமிழர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தும். அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.